கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று அன்பத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு தேவையான விசுவாசத்தை குறித்து தான் நாங்கள் தியானித்து வருகிறோம். விசுவாசம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு மிகவும் இன்றியமையாத ஒன்று. ஆகவே நம்முடைய முன்னோர்கள், முற்பிதாக்கள் விசுவாசத்தோடு வாழ்ந்து இவ்வாறு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள், தேவனுக்கு அருமையா இருந்தார்கள் என்பதை குறித்து தான் நாங்கள் தியானிக்க போகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம் இவ்வாறு சொல்கிறது: விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அல்லேலூயா! அவன் எப்படி சாட்சி பெற்றானா? தேவனுக்கு பிரியமானவன். அவன் தேவன் மேல வைத்த அந்த விசுவாசமானது அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்ற நற்சாட்சியை அவனுக்கு கொடுத்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்ற அந்த நற்சாட்சி பெற வேண்டுமாயிருந்தா நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தோடு வாழ வேணும். அந்த விசுவாசத்தோடு நம்ம வாழும்போது நம்ம அவருக்கு பிரியமானவர்களாய் மாறுகிறோம். 2வது காரியம் நாங்கள் பார்க்கிறோம். 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்ற போது பயபக்தி உள்ளவன் குடும்பத்தை ரட்சிக்கும்படிக்கு வேலையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலக ஆக்கினைக்குள்ளாகிறது தீர்த்து விசுவாசத்தினுடான நீதியின் சுதந்திரவாளியானான். ஆமென். விசுவாசத்தினால் உண்டான நீதியின் சுதந்திரவாளி. அவன் நீதிக்கு சுதந்திரவாளி. அநீதி அழிக்கப்பட்ட பொழுது அவன் நீதியின் சுதந்திரவாளியாய் மாறினான். அல்லேலூயா! விசுவாசம் அவனை பாதுகாத்தது. விசுவாசத்தினாலே அவனும் அவனுடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. பிரியமானவர்களே, நமக்கு வரப்போற எல்லா இன்னல்களிலிருந்தும் கர்த்தர்களை பாதுகாக்கிறதுக்கு விசுவாசம் இன்றியமையாததாக இருக்கிறது. அதே போல பார்க்கிறோம். 8ஆம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது: விசுவாசத்தினால ஆபிரகாம் தான் சுதந்திரிக்க போகிறது இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்த நான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அல்லேலூயா! அவன் புறப்பட்டு போனதுனால, கீழ்ப்படிந்து போனதுனால அவன் வெறுமையாக்கப்படவில்லை, அவன் தனிமையாக்கப்படவில்லை, அவன் சீமானாய் மாறினான். ஆமென். அவனுடைய ஆசீர்வாதங்கள் பூமி தாங்கக்கூடாமல் போனது. கர்த்தர் அவனுடைய சந்ததியை பெருக பண்ணினார். அவன் ஆசீர்வதிக்கப்பட அவனுடைய காலடி படுகிற இடம் எல்லாம் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணும்படியே அவனுக்கு அவனுடைய சந்ததிக்கும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா! இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய முற்பிதாக்கள் விசுவாசத்தினாலே சாதித்து விட்டு போயிருக்கிறார்கள். அவர்கள் சாதனை வீரர்களாக இருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே எதை அடைந்திருக்கிறோம்? நடக்க முடியாததை, சாத்தியமற்றவைகளை முற்பிதாக்கள் அடைந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட சாத்தியமற்ற, நம்ப முடியாத ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற ஜனங்களாய் மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. ஆகவே அருமையானவர்களே, நம்ம ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த விசுவாசத்தில், அந்த விசுவாசத்தோடு வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். அப்படி வாழ்கிறது நிமித்தம் நாம் இயேசு கிறிஸ்துவ நம்மிடத்தில் திரும்ப பண்ணுகிறோம். அவரிடத்தில் பலத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நமக்குள்ள நடப்பிக்க பண்ணுகிறோம். நம்ம அவருக்கு பிரியமானவர்களாய் மாறுகிறோம். ஆகவே அப்படிப்பட்ட கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியா இன்னும் விசுவாசத்தோடு வாழ்கிற வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. God bless you.